டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இதில் என்ன வருத்தம் என்றால், தமிழர்களை தமிழ்நாட்டில் அதிக நாள் வேலை செய்ய விட்டதில்லை. நாங்கள் வேறு வேறு மாநிலத்துக்கு மாற்றப்படுவோம். அங்கிருந்து தொலைபேசியில் பேசிக்கொள்ள வேண்டும். எப்போதாவது சந்தித்து கொள்கிற போது நாம் இந்த தரவுகளை பேச வேண்டும். விஸ்வா சொன்னது போல எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சென்சேஷனலாக செய்திகளை சொல்லிக்கொண்டு ஒரு பரபரப்பை மட்டுமே ஏற்படுத்துகின்ற தொல்லியலாளர்கள் இருந்தார்கள். நாங்கள் அவர்களோடு சண்டை போடுவோம். எப்படி தமிழகத்து சில செய்திகளை திரித்து சொல்கிறீர்கள், அப்படி சொல்லக்கூடாது, இது இப்படி என்கிற பொழுது இங்கு நான் தான் அகழ்வாய்வு அதிகாரி, நான் சொல்வது தான் செய்தி என்பார்கள். அப்போது தொட்டே திரு நாராயணமூர்த்தி அவர்கள் அப்போது கடலூரில் அவர் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் எந்த தொல்லியல் சார்ந்த இது கண்டுபிடித்தாலும் உடனடியாக ஒரிசா பாலையா மாதிரியே அவரும் என்னோடு பகிர்ந்து கொள்வார். இதை கண்டுபிடித்திருக்கிறோம், இங்கே நெல்மணி கிடைத்திருக்கிறது, இங்கே பானையோடு கிடைத்திருக்கிறது, இங்கே கல்வெட்டு கிடைத்திருக்கிறது என்று. நாங்கள் எல்லோரும் சம்பளம் வாங்கி கொண்டு செய்த வேலையை தன்னுடைய வருமானத்தை செலவிட்டு செய்த 2 பேர் என்றால் அது ஒரிசா பாலையா அவர்களும் நாராயணமூர்த்தி அவர்களும் தான். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. வீட்டில் ஐயா அவர்கள் சொன்னார்களே, வீட்டை கூட கவனிக்காமல் ஒரிசா பாலையா இந்த வேலையை செய்கிறார் என்று. அதே மாதிரி தான் நாராயணமூர்த்தி அவர்களும் 2 பேரும் தமிழாராய்ச்சி தொல்லியல் என்று ஒவ்வொன்றையும் செய்து எனக்கும் அந்த செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்போது தொல்லியல் நோக்கில் குமரிக்கண்டம் என்கிற பொழுது நான் ஆரம்பிக்கிற இடம் பூஜ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் பிபிசியில் சொல்கிறார்கள், குமரிக்கண்டம் என்கிற பேச்சு ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் பேசுகிறார்கள், ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒன்று இருந்ததா என்று வந்தால் இல்லை என்றே கூற வேண்டும். இப்படி முடிக்கிறார்கள். நம்முடைய தமிழ் ஆராய்ச்சியர்கள் தற்பொழுது விஸ்வா அவர்கள் சொன்னது போல அவர்கள் எல்லோரும் இங்கே மனிதர்களே இருக்கவில்லை முதலில் என்கிற போது குமரிக்கண்டம் எங்கிருந்து இருக்கும்? இங்கே மனிதர்களே இல்லாமல் நாம் தமிழகம் தென்னிந்தியா முழுவதும் வறண்ட உயிரினமற்ற ஒரு இடமாக இருக்கும்பொழுது எங்கோ ஒரு நாகரிகத்தில் சிறப்புற்று இருந்து சிதைந்து போன மக்கள் மூட்டை முடிச்சு கட்டுக்கொண்டு வந்த பொழுது பிறகுதான் தமிழகத்தில் மனித இனம் தோன்றியது என்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நான் வீட்டில் கிளம்பும் பொழுதே எனது துணைவர் சொன்னார், நீ அங்கு யாருடைய கருத்துக்களையும் மறுத்து பேசாதே, யாரையும் நீ குறை சொல்லி பேசாதே என்று சொன்னார். நான் குறை சொல்லவில்லை. இப்படி எல்லோரும் பேசுவதற்கு காரணம் நமது மௌனம். நாம் அவர் விஸ்வா சொன்னது போல நாம் வாட்ஸ்அப் தகவல்களில் சண்டையிட்டுக் கொள்கிறோம். மிஞ்சி போனால் ஒரு 10 வரி அதில் பதிவிட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுகிறோம். அதனால் என்ன ஆகிறது? ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நீங்கள் கருத்து சொல்லவில்லை, நாங்கள் கருத்து சொல்கிறோம். அவர்களை நாம் குறை சொல்லவே முடியாது. அவர்களுக்கு தெரிந்ததை சொல்கிறார்கள். ஒரு கண் தெரியாதவர்கள் யானையை பார்க்கிற மாதிரி அவர்களுக்கு என்ன தெரிகிறதோ, அவர்கள் எந்த மொழியில் யோசிக்கிறார்களோ அந்த மொழிக்கு சாதகமாக அவர்கள் பேசுகிறார்கள். இந்த மொழி தமிழ் என்ற ஒரு மொழி அப்போது இருந்ததா? இல்லை. அப்படி என்றால் அப்போது பேசப்பட்ட மொழி என்ன? எதற்கு உங்களுக்கு தனியாக ஒரு பெயர்? நீங்கள் திராவிடம் என்று ஒற்றை பெயரை எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? திராவிட மொழிகள் என்று ஒரு 10 மொழியும் தமிழ் மொழியும் இருந்தது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி என்றால் அவர்களிடம் வரலாறு இல்லை. ஒரு புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது, சிந்து சமவெளி நாகரிகத்தை குறிப்பிடுகின்ற இலக்கியங்கள் வடமொழியில் இல்லை. நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்ற இடங்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இல்லை. எனவே இந்த சங்க இலக்கியங்களை நாம் ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பிரதிபதிப்பாக மீள்பதிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கேட்கிறார். எங்கள் வீட்டில் அரிசி இல்லை, உமி இருக்கிறது, உங்கள் வீட்டில் அரிசி இருக்கிறது, எடுத்துக்கொண்டு வாருங்கள், 2ஐயும் கலந்து ஊதி அரிசியை சாப்பிடலாம். இது அவர்கள் கதை. அவர்களிடம் இலக்கியம் இல்லை என்பதற்காக நம்மிடம் தொன்மை இல்லை என்ற முடிவுக்கு எப்படி வர முடியும்? இந்த இடத்தில்தான் தொல்லியல் வருகிறது. கள ஆய்வில் கிடைக்கும் பொருளை வைத்து கூட நீங்கள் வரலாறு சொல்ல முடியாது. ஏனென்றால் கோவையில் கிடைக்கிற ஒரு பொருளை சேலத்திலோ சென்னையிலோ ஒருவர் கொண்டு விட்டெறிந்து விட்டு போய்விட முடியும். அது கிடைப்பதால் இந்த இடம்தான் இது என்று நாம் சொல்ல முடியாது. அகழாய்வில் கிடைக்க வேண்டும். அந்த இடத்திலே தோண்டப்பட்டு புதையுண்ட ஒரு உண்மையை நீங்கள் வெளிக்கொணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்தை இந்த தொன்மையும் வரலாறும் கொண்ட இடம் என்று கூற முடியும்.
கீழடி மேலடிக்கு வந்த பிறகுதான் தொல்லியல் என்ற ஒரு துறை இருப்பதையே பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கு உங்களுக்கு இந்த இப்போது இருக்கிற வலைதளங்கள் உபயோகப்பட்டன. நாங்கள் எல்லாம் ஆரம்பித்த காலத்தில், நான் 87 இந்த துறையில் காலடி எடுத்து வைத்த பொழுது, உங்களுக்கு ஒரு சில அரசாங்க தொலைக்காட்சி தவிர தொலைக்காட்சி கிடையாது, புத்தகங்கள் மட்டுமே அல்லது வானொலியில் செய்தி. எத்தனையோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்களை எல்லாம் என்ன சொல்வார்கள், டி ஃபார்ம் என்ற ஒரு ஃபார்ம் இருக்கும், இதில் எழுதி கொடுத்து விடுங்கள், பிற்பாடு செய்தியில் வரும், நீங்களாக எந்த ஒரு நாளிதழுக்கோ ஒரு மாத இதழுக்கோ செய்திகள் கொடுக்கக்கூடாது என்று. அதனால் என்ன ஆயிட்டு, கண்டுபிடிப்புகள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருந்தன, மக்களுக்கு சரியான நேரத்தில் சென்று சேரவில்லை. ஆனால் கீழடி வரும்பொழுது என்ன ஆயிற்று, இது தலைகீழாக மாறிற்று. ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இது நாணயமா இது பானை ஓடா என்று முடிவு செய்வதற்கு முன்பே எல்லாம் வெளியே வந்துவிட்டது. எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள், அங்கே அது கிடைத்ததாம் இது கிடைத்ததாம் என்று சொல்கிற பொழுது கீழடிதான் தமிழகத்தில் முதலாக கண்டறியப்பட்ட ஒரு தொல்லியல் இடம் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன்பு, சுதந்திரத்திற்கு முன்பே ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு நடந்து விட்டது. 1930களிலே ஜெர்மனுக்கு சென்று விட்டன சில அங்கு ஆதிச்சநல்லூர் கிடைத்தவை. ஆதிச்சநல்லூர் புதைகுழியில் எத்தனையோ விதமான சமுதாயங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்ததற்கான சான்றுகள், பல்வேறு வகையான புதைக்கும் முறைகள், பரியல், ஒரு இனங்களுக்கு இன்றைக்கு பார்ப்போம், ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமான செயல்முறைகள் இருக்கும். அப்படி செய்யப்பட்ட புதைகுழிகள் அங்கே இருந்தன, ஆய்வுகள் செய்யப்பட்டன. ஆனால் அதை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியவில்லை. இன்று சிந்து முதல் வைகை வரை ஒரு பண்பாட்டின் பயணம் எழுதியிருக்கிறார்களே, அந்த வைகை நதி நாகரிகமும் முதலில் யாருக்கும் தெரியவில்லை. பொருந்தல், பழனிக்கு அருகிலே இருக்கிற பொருந்தல் நதிக்கரையில் கிடைத்த நாகரிகம், அதுவும் இதே கீழடியை போல கிமு 600 ஆண்டுகள் தான், கிமு 600 என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதுவும் உங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. நொய்யலாற்றங்கரையில் இருக்கிற கொடுமணலில் கிடைத்த பொருட்களை பற்றி விஸ்வாவிடம் விவாதிக்கும் போது நாங்கள் கூறினோம், ஒரு சிறிய உலோகத்தாலான புலியின் உடம்பு முழுவதும் அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. புலியின் கண், ரூபி, சிவப்புக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அப்போது நாகரிகம் இல்லாமல் இருந்திருக்குமா? எத்தகு நாகரிகம் இருந்திருக்கும்? இது ஏன் கீழடிக்கு முன்பு மேலடிக்கு வரவில்லை? யாரும் பேசவில்லை. காரணம் என்னவென்றால் நாம் கேட்பதில்லை. நமக்கு செய்திகள் பரபரப்பாக எல்லோரும் பேசுகிற பொழுதுதான் அது உயர்ந்த செய்தி என்று நினைக்கிறோம். நம்மை சுற்றி இருக்க வரலாற்றை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. நானுமே இந்த தொல்லியல் துறைக்கு வராமல் போயிருந்தால் இந்த அளவுக்கு யோசித்திருப்போமா என்று தெரியவில்லை. அதனால் தான் சொன்னேன், நாங்கள் சம்பளம் வாங்கி கொண்டு இந்த வேலைகள் செய்தோம். நாராயணமூர்த்தி அவர்கள் அவருடைய நேரம், பணம் எல்லாவற்றையும் செலவிட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் நேரில் சென்று ஆய்வு செய்து அதற்கு எங்கெங்கோ இருந்தெல்லாம் தரவுகள் சேகரித்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு அறிஞரை வரவழைத்து எங்க மேற்கு தொடர்ச்சி மலையிலே மனிதர்கள் எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு மெனக்கிட்டு வேலைகள் செய்தார். அத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்த தடயங்கள் நம்மிடம் இருக்கும் பொழுது மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் அவர்களுடைய வாழ்க்கை சீனித்து போய்விட்டது என்ற காரணத்திற்காக பஞ்சம் பிழைக்க வந்தது போல் தெற்கு நோக்கி வந்தவர்கள் தான் நாம் என்கிற ஒரு அவமானத்தை நம்மீது திணிப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனிதனே வாழ வேண்டாம். ஏன் நீங்கள் வைகையிலிருந்து சிந்து வரை என்று எழுதியிருக்கலாமே, நாகரிகம் இங்கிருந்து போனது என்று எழுதியிருக்கலாமே. மாசே விக்டர் ஐயா அதைத்தான் எழுதினார். இப்படி நாம் ஏன் சொல்லக்கூடாது? நாகரிகம் நடக்கிறது என்றால் அது நதிக்கரையில் பிறந்த நாகரிகம் இங்கிருந்து ஏன் வடக்கு நோக்கி நகர்ந்திருக்க கூடாது என்று. நல்ல வேளையாக இந்த புத்தகம் வெளிவந்து சிந்து முதல் வைகை வரை வந்து நாம் எல்லோரும் குஜராத்திலிருந்து வந்திருப்போமோ என்கிற ஒரு ஐயப்பாடு நமக்கு மெதுவாக தோன்ற ஆரம்பித்த நேரத்திலே சிவகலை இரும்புக்கு ஒரு வயது கண்டுபிடித்தார்கள். அறிவியல் பூர்வமாக சிவகலை இரும்பு இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று. அப்போது என்ன, அந்த இரும்பு விட்டலாச்சாரியா படம் மாதிரி தானே எழுந்து இங்கே நடம் நாடிக்கொண்டிருந்ததா? மனிதன் தானே உபயோகப்படுத்தி இருப்பான். அப்படி என்றால் மனிதன் இங்கே இருந்திருப்பான். ஐயா, அவன் தமிழே பேசவில்லை, அவன் ஊமையாகவே இருந்தான், பேசவே இல்லை. ஆனால் மனிதன் இங்கே இருந்தானா இல்லையா? அவனுடைய வழித்தோன்றர்கள் இங்கே இருந்திருப்பார்களா? அல்ல. அவர்கள் தானே தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகள். அப்படி என்றால் தமிழினம் இங்கிருந்து தான் வந்தது. தப்பித்தோம், வந்தோம் என்று அங்கிருந்து வந்தார்கள் என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லட்டும். நாம் இங்கே இருந்தோம், அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள் என்று சொல்லுவோம்.
என்று சொன்னோம். இப்போது சிவகளை ஒரு இரும்பை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் ரொம்ப நாளைக்கு இப்படி காலர் தூக்கி விட்டு கொள்ள முடியாது. காலப்போக்கில் மறந்து விட்டால் அடுத்து மறுபடியும், ஏனென்றால் அந்த புத்தகம் மறுபடியும் தமிழ் பதிப்பாக வந்து விட்டது, மறுபதிப்பாக வந்து விட்டது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் சொல்கிறார்கள், நாம் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவிலிருந்து வந்து அவர்கள் குஜராத்தில் தங்கி, குஜராத்தும் அவர்களுக்கு போர் அடித்த பிறகு தெற்கே திரும்பி வரும் பொழுது இங்கு வந்து நாம் சேர்ந்தோம் என்று இருக்கிறது. இது அவருடைய கருத்து, அவருடைய ஆராய்ச்சி. அவர் அதற்கான விவரங்கள் எல்லாம் சொல்கிறார். பாகிஸ்தானில் வஞ்சி என்ற பெயர் இருக்கிறது, பலுச்சிஸ்தானில் கரூர் என்ற பெயர் இருக்கிறது. இப்படி ஒரு பெயர்களையும் சொல்லி, இந்த பெயர்கள் இங்கிருந்ததனால் இங்கிருந்து சென்ற மக்கள் அந்த நினைவுகளை மறக்க முடியாமல் இங்கிருக்கிற ஊர்களுக்கு அந்த பெயர்களை வைத்தார்கள் என்று சொல்கிறார். அவருடைய கருத்து, அவர் ஏனென்றால் உலகம் உருண்டை என்று நம்முடைய இலக்கியங்களிலே அண்டம் என்று ஆதியில் சொல்லப்பட்டாலும், கலீலியோ போராடி உலகம் உருண்டை என்று சொல்கிற வரைக்கும் தட்டை என்றுதான் எல்லோரும் தட்டி கொண்டிருந்தார்கள். அதனால் இப்பொழுது நமது கடமை என்னவென்றால், அகழ்வாய்வு நடத்தி நீங்கள் அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் அன்றி நம்முடைய தொன்மையை நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. அகழ்வாய்வுகளிலே இப்போது சிவகலையில் நாம் 5000 வருடம் சொல்லிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய எல்லை, நம்முடைய பாண்டிய மன்னர்களுடைய தேசம் குமரிக்கண்டம் என்று வரலாற்றில் நம்முடைய அறிஞர்கள் எழுதி வைத்திருந்தாலும், பாண்டியர்களே வடக்கே இருந்து வந்தார்கள். 2 சங்கம் குஜராத்தில் இருந்தது. முதல் 2 சங்கங்கள், தமிழ் சங்கங்கள் குஜராத்தில் இருந்தது. 3வது சங்கம்தான் இப்போது இருக்கிற மதுரை எம்பதியிலே அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு வயது 2000 ஆண்டுகள் தான். அங்கு வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகளை கொண்டு எழுதப்பட்டவை தான் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களுக்கான இடங்கள் எதுவுமே இங்கே இல்லை. குமரிக்கண்டம் என்பது ஒரு கற்பனை கதை என்று சொல்கிற பொழுது குமரிக்கண்டம் இருந்தது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. இதற்கு வித்திட்டவர்கள் தான் நம் ஐயா ஒரிசாபாலு அவர்களும் நாராயணமூர்த்தியும். ஒரிசாபாலு அவர் இந்த நீருக்கடியில் நான் 87 சேர்கிற பொழுது இந்திய தொல்லியல் துறையிலே மரைன் ஆர்கியாலஜி என்று ஒரு விங் வந்து விட்டது, கடல் ஆராய்ச்சி செய்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பெண்களை அதில் சேர்த்து கொள்ளவில்லை. அப்போதுதான் ஆரம்பித்ததனால் ஆண்கள் மட்டும்தான் சேர்த்து கொண்டார்கள். அந்த துறையிலேயும் நான் காலப்போக்கில் என்ன ஆயிற்று, அவர் சொன்னாரே கடலையே பார்க்காதவர் 17 புத்தகம் எழுதினார் என்று. அந்த துறையின் தலைவர் டெல்லியில் அவருக்கு அலுவலகம். நாங்கள் எல்லாம் அவரை கிண்டல் செய்வோம், கடல் தண்ணீரை பாட்டிலில் கொண்டு வந்து வைத்து இங்கு கடல் ஆராய்ச்சி செய்வீர்களா என்று. அப்படி எங்கோ ஒரு இடத்தில் துவாரகையில் நடத்தினார்கள் ஒரு இது. அப்போது அது வந்து துவாரகையில் நடத்தி ஒரு ப்ரிலிமினரி எஸ்கவேஷன் என்று சொல்வார்கள், நடத்தி அங்கே என்னென்ன கிடைத்ததோ அதை சொல்லிவிட்டு அதோடு முடிந்தது. மகாபலிபுரத்தில் 7 பகோடாஸ் என்று சொல்கிறார்கள். 7 கோவில்கள் இருந்தது, ஒன்றுதான் கடற்கரையில் இருக்கிறது, இன்னும் 6 கடலுக்குள் இருக்கிறது. அதை ஆராய்ச்சி செய்யுங்கள். அடுத்தடுத்து காட்சி மாறுகிற பொழுது இந்த கடமைகளும் அப்படியே விட்டு விடப்படும். இப்போது குமரிக்கண்டத்திற்கு அரசாங்கம் கலக்காத ஒரு தனி மனித முயற்சியாக போராடி குமரிக்கண்டம் ஆய்வு செய்தே தீர வேண்டும் என்று சொல்லி இப்போது ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. யார் என்ன சொன்னால் என்ன, குமரிக்கண்டம் இருந்ததா இல்லையா என்று யார் சொன்னால் என்ன, நீதிமன்றம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது, இருப்பதற்கான பிரைமா பேசி இருக்கிறது. அதனால் தானே அவர்கள் அகழ்வாய்வு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இல்லை என்றால் அரசாங்க பணத்தை விரயம் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்களா? அதுவும் சாதாரண அகழ்வாய்வு செய்வதற்கே எத்தனை செலவு செய்ய வேண்டும், எத்தனை அறிஞர்கள் வேண்டும். இது கடலுக்கடியில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கென்று பிரத்யேகமாக பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள், அந்த ஆராய்ச்சியில் முழுமையான ஒரு அறிவு உள்ளவர்கள், இவர்களை கொண்டு ஒரு டீம் அமைத்து அவர்கள் செய்ய வேண்டும். இந்திய தொல்லியல் துறையோடு தமிழக தொல்லியல் துறையும் கைகோர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு இந்த உண்மையை வெளிக்கொணர வேண்டும். விஸ்வா சொன்னது போல அரசியல்வாதிகள் எந்த கட்சியாகவும் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றை, தொன்மையை தண்ணீருக்கடியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இன மொழி சாதி பாகுபாடு இல்லாமல், கட்சி பேதம் இல்லாமல், தமிழன் என்ற ஒரே ஒரு முனைப்போடு கொண்டு வந்தார்கள் என்றால் தான் கொண்டு வர முடியும். இதை செய்வதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் எல்லாம் வேலை பார்க்கிற பொழுது எங்களால் முழுமையாக தனிப்பட்ட ஆராய்ச்சிக்கு உதவ முடிவதில்லை.
ஆனால் கேட்கிற செய்திகளை கொடுப்போம். எப்போதெல்லாம் அவர் நாராயணமூர்த்தி ஐயா கேட்கிறாரோ இதற்கு என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவரும் எந்த கருத்தையும் உடனடியாக ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன் என்று சொல்ல மாட்டார். தொல்லியல் துறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டு இது சரியா, இது நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். சிகைக்கொட்டன் வந்த பொழுதும் அப்படித்தான், உடனடியாக தொடர்பு கொண்டு சிகை என்பதை சமஸ்கிருதம் என்று சொல்கிறார்களே என்று கொதித்து போய்விட்டார். நான் சொன்னேன், சார் எப்படி என்றாலும் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும். இப்போது இதில் இதுக்கு என்னவென்றால் வட இந்தியர்கள் போராடவில்லை, சிகை என்பது சமஸ்கிருதம் என்று அவர்கள் யாருமே கேட்கவில்லை. நாம வலிய போய் சொல்கிறோம். சிகை என்பது தமிழிலும் இருக்கிறது, ஆனால் இது சமஸ்கிருத சாயல் தான் அடிக்கிறது. மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அஞ்ஞானம் என்பது ஞானறியும், அது மஞ்சளே போல வெளுத்திருக்கும். அஞ்ஞனம்ங்கிறது கருப்பு மை, அது எனக்கு தெரியும், அது மஞ்சள் மாதிரி வெள்ளையா இருக்கும். அப்படி கருத்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரமிடு போய் சிகை கொற்றன் கண்டு சென்றான்னு ஒரு மீனிங் வர்றவருக்கு பார்த்துட்டு போனான்னு இங்கேருந்து போய் விசிட்டர்ஸ் புக்கில் கையெழுத்து போடுற மாதிரி. அது இங்கிருந்து போய் நான் இந்த பிரமிடை பார்க்க வந்தேன்னு. இன்னைக்கும் கொற்றன் கரடுங்கிற இடம் கொங்கு நாட்டில் இருக்கு. குமணன் ஆட்சி புரிந்த இடத்தோட பக்கத்து இடத்த அந்த மலைக்கு பேர் கொற்றன் கரடு. அதுக்கு அடுத்தது நன்னனுடைய நாடு. இப்படி ஒருத்தர் நாடு இருக்கு. இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லுவாங்க, ஒன்னா சங்க இலக்கியத்தை சொன்னோன்னா எங்கள் தொல்லியலில் என்ன சொல்லுவாங்கன்னா, லிட்ரரி எவிடன்ஸ் சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ், அதை பிரைமரியாக எடுத்துக்க முடியாது. இலக்கியங்கள் எப்பவுமே உயர்வு நவிற்சி இருக்கும், எக்ஸாஜரேஷன் இருக்கும். அதில் சொல்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்க முடியாது, வேறு சான்று கொண்டு வாங்க அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் கீழடியில் பார்க்கும்போது, புறந்தல்ல பார்க்கும்போது சுடுமண் குழாய்களில் தண்ணீர் கொண்டு போனாங்க, பாசனத்துக்கு கொண்டு போனாங்க, வேறு உபயோகத்துக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லும்போது சங்க பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்பொழுது இலக்கிய சான்றை அவர்கள் முதல் சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நிரூபிக்காத வரைக்கும் அதை செகண்டரி சோர்ஸ் என்று தான் சொல்லுவார்கள். குமணன் பற்றி இப்போ கடையேழு வள்ளல்கள் போன பிறகு வள்ளல்கள் இல்லை என்று வருத்தப்படாமல் இருக்க குமணன் என்று ஒரு வள்ளல் பிறந்திருக்கிறான் என்று ஒரு சங்க பாடல் சொல்கிறது. அப்படிப்பட்ட குமணன் வாழ்ந்ததற்கான சான்று என்ன இருக்கிறது நம்மிடம்? வரலாறு இல்லை, அதற்கான சான்று இல்லை. ஆனால் குமணன் இல்லை என்று ஆகிவிடுமா? இத்தனை 8 பாடல்களிலே திருந்துவேல் குமணா, செவ்வேல் குமணா என்று வேலை கையில் கொண்டு வைத்திருக்கிற குமணா என்று அவனை ஒரு சிறந்த வீரனாக உருவகப்படுத்தியது கற்பனையாகிவிடுமா? அப்போ குமணனை பற்றி நாங்கள் உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தில் ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். நான் சொன்னேன், இங்கே இது பாருங்கள், அந்த 8 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற பாடல்களுக்கு பொருத்தமான இடங்களை கண்டுபிடித்தால் ஒழிய குமணன் வரலாற்றை எழுத முடியாது. ஏனென்றால் கப்பு முக்கியம் என்று சொல்கிற மாதிரி ஆதாரம் முக்கியம் என்று தான் கேட்பார்கள். அது உண்மை என்றே நன்றாக தெரிந்தாலுமே இல்லை இல்லை ரிஜெக்டட் என்று சொல்லுவார்கள் என்று. அதில் ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாணன் ஒருவன் வறுமையால் வாடி அழுது கொண்டிருக்கிறான். ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற பொழுது, என் குடும்பமே பட்டினியில் இருக்கிறது, எனக்கு எதுவுமே இல்லை பொழுது இன்னொரு பாணன் அவனுக்கு சொல்கிறான், உனக்கு சென்ற முறை நிலங்களை பரிசளித்தான் அல்லவா ஒரு தலைவன், அவனுடைய நடுகள் இங்கு இருக்கிறது பார், கள்ளி நீழற் கடவுள் முக்கண்ணன் அருகிலே அவன் நடுகள் இருக்கிறது, அவன் உனக்கு கொடுத்த நிலம் இதோ இருக்கிறது, நீ ஏன் அதில் வேளாண்மை செய்து பிழைக்கக்கூடாது என்று சொல்கிறான். இதில் செய்திகள், ஒன்று நிலத்தை கொடையாக கொடுத்திருக்கிறான், நிலத்தை கொடையாக கொடுத்த தலைவனுடைய நடுகள் அங்கு இருக்கிறது, நடுகளுக்கு பக்கத்திலே கள்ளி நிழல் கடவுள் முக்கண்ணன், முக்கண்ணன் என்பது நம் சிவனை சொல்லுவோம், 3 கண்களை உடையவர் என்று, அவருடைய கோயில் இருக்கிறது. அவர் எதன் நிழலில் இருக்கிறார்? ஆலமர நிலத்தில் இல்லை, அரசமர நிழலில் இல்லை, கள்ளி நிழலில் இருக்கிறார். கள்ளி நிழலில் எங்கு கடவுள் இருப்பார், எங்கு கோயில் இருக்கு, நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லையே என்கிற பொழுது, அந்த வட்டாரத்தில் சுற்றுகிற பொழுது ஒரு கோயிலிலே ஸ்தல விருட்சம் கள்ளி மரம், இன்னமும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த கள்ளி மரம். அங்கே இருக்கிற கோயில் சிவன் கோயில். சரி, போயாகிவிட்டு கள்ளி நிழல் கடவுள் முக்கண்ணன் இவர் என்று எடுத்துக்கொள்வோம். நடுகள் எங்கே என்று பார்க்கிற பொழுது ஒரு 20 அடி தூரத்தில் பார்த்தீர்கள் என்றால் கல்வட்டங்கள், பெருங்கற்கால ஈமச்சடங்குகள் செய்கிற புதைகுழிகள் வைக்கின்ற பெரிய பெரிய கற்களால் அமைக்கப்பட்ட கல்வட்டங்கள், 1 அல்ல 3 அல்ல 10க்கும் மேற்பட்ட கல்வட்டங்கள் சிதைந்து இருக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு புதைகுழிகள் குறைந்தபட்சம் ஒரு 10-20வது ஒரு இடத்தில் இருக்கும். ஒன்றை மட்டும் வைத்து அவர்கள் செய்துவிட்டு போனார்கள், காலப்போக்கில் அது மறைந்து போய்விடும். அப்போது அந்த கல்வட்டங்களை பார்த்து ஒரு சான்று, ஒரு பாடலுக்கான சான்று கிடைத்தது. மற்ற பாடல்களை இன்னும் தேடுவோம்
என்று அந்த மலைகளுக்குள், கொடைக்கானல் மலைகளுக்குள் ஒரு ஒரு மலை முகட்டிலும் ஏறி ஒரு ஒரு இடங்களையும் சான்றுகள் தேடுகிற பொழுது அப்போதுதான் புரிந்தது, நாராயணமூர்த்தி அவர்களை போன்றவர்கள் வங்கியில் பணிபுரிந்து விட்டு நாங்கள் தொழிலையே இதாக செய்கிறவர்களுக்கு இத்தனை சிரமங்கள் இருக்கிற பொழுது வங்கியிலும் பணிபுரிந்து குடும்பத்தையும் பார்த்து அவ்வப்போது வேறு வேறு ஊர்களுக்கு மாற்றியும் விடுவார்கள். இத்தனையையும் தாண்டி ஒரு வழக்கு தொடுத்து, எனக்கே வெகு நாட்களாக தெரியாது, இந்த வழக்கின் தீர்ப்பு வந்த அன்று என்னிடம் சொன்னார். முதலில் ஒரு முறை சொல்லியிருந்தார், இது யாராவது வழக்கு தொடுக்க வேண்டும், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று. தீர்ப்பு வந்த அன்று சொன்னார், அதற்கு தீர்ப்பு வந்து விட்டது உங்களுக்கு தெரியுமா, மத்திய மாநில அரசுகள் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது உடனடியாக விஸ்வா அவர்களும் நான் பகிர்ந்து கொண்டேன். இது உண்மையிலேயே எல்லோருக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டிய விஷயம். துரதிருஷ்டவசமாக தேர்தல் வந்து விட்டதால் நிறைய பேர் அதில் முனைப்பாகி விட்டார்கள். இவர் சொன்னது போல இங்கு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய அரங்கிலே நிறைய இந்த கருத்து நமக்கு சார்ந்தும் எதிர்த்தும் பேசுகின்ற பல பேர்களை வர வைத்து இது எப்படி இந்த அகழ்வாய்வை கொண்டு செல்ல வேண்டும். இப்போது அவர் முதலில் பேசிய அவர் விஸ்வா சொன்னார் இல்லையா, இருக்கு இல்லை என்று ஒன்றை சொல்லிவிடுங்கள். குமரிக்கண்டம் இருக்கு இல்லை என்பதை ஆதாரத்தோடு நிரூபியுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா. இருக்கிறது என்பது நமக்கு தெரியும், அந்த தைரியத்தில் தான் அவர் சொல்கிறார். இல்லை என்று அவர்கள் சொல்ல முடியாது. இருக்கிறது, நீருக்கடியில் இருக்கிறது. ஏற்கனவே ஒரிசா பாலு ஐயா அவர்கள் அவர் அங்கு செய்த ஒரு ஆராய்ச்சியின் மூலம் நிறைய தரவுகள் கிடைத்தன. ஏனென்றால் இந்த வழக்கில் அமிகஸ் கியூரி அவருடைய அந்த ஆய்வு கட்டுரைகள், சான்றுகள் எல்லாம் கொண்டு அவர் கோர்ட்டில் சமர்ப்பித்தது நாராயணமூர்த்தி அவர்களின் கருத்துக்கு ஆதரவாக பலமாக இருந்தது. இப்பொழுது நாம் மக்கள் செய்ய வேண்டியது என்ன? நாராயணமூர்த்தி அவர்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்து விட்டார்கள். வழக்கு தொடர்ந்தாகிவிட்டது, ஆணை வாங்கியாகிவிட்டது. இது ஆணை வாங்கியாகிவிட்டது, தமிழக அரசு பார்த்து கொள்ளும், இந்திய தொல்லியல் துறை பார்த்து கொள்ளும் என்று விட்டோம் என்றால் ஆணை ஆமை மாதிரி அங்கேயே நிற்கும். யாரும் முன்னெடுத்து செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இது மத்திய மாநில அரசுகள் வேறு வேறு கட்சிகளாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அங்கு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று இவர்களும், எங்களிடம் அவர்கள் கேட்கவில்லை என்று அவர்களும் தட்டி கழித்து கொண்டேதான் போவார்கள். நாம் இதை ஒரிசா பாலு ஐயாவிற்கு செய்கின்ற ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி இதனை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இதை முனைப்புப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் விஸ்வா அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கள். இதற்காக முனைப்பாக ஒவ்வொரு நாளும் அதற்கு சென்று என்ன நடக்கிறது, எந்த காகிதம் எந்த மேசையில் நிற்கிறது என்று பார்த்து நகர்த்தி கொண்டு வந்து அதை அவர்கள் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம் உடனிருந்து தள்ளினால்தான் பிறகும் ஒரு நிமிடம் ஒரு நாளும் என்ன நடக்கிறது, அகழ்வாய்வில் என்ன இருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையாக ஒருவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அதை நாம் கேட்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகழ்வாய்வு என்றால் என்னவென்றே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அகழ்வாய்வு என்று கீழடிக்காக பேசுகிற பொழுது அப்படித்தான் ஆயிற்று. 800 வருடம் என்பதை ஏன் இந்திய தொல்லியல் துறை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது பெரிய கேள்வியாக இருந்தது. என்னிடமே சில பேர் கேட்டார்கள், நீங்கள் அந்த துறையில் பணிபுரிந்திருக்கிறீர்கள், ஏன் இந்திய தொல்லியல் துறை தமிழின் தொன்மையை மறுக்கிறது? அப்படி அல்ல, ஒரு தொன்மையை நிரூபிப்பதற்கு நாம் சான்றுகள் தர வேண்டும். ஏற்கனவே நாம் சொன்னேன், அந்த சான்றுகள் நம்மிடம் 600 வருடங்களுக்கான அறிவியல் பூர்வமான சான்றுகள் இருக்கின்றன. கிமு 600 என்பதற்கு யாரும் எந்த எதிர்ப்பும் சொல்ல முடியாது. நம்முடைய புறந்தல் கொடுமணலில் எடுக்கப்பட்டிருக்கிற பானையோடுகளில் இருக்கிற எழுத்துக்களையே ரேடியோமெட்ரிக் முறையில் நிரூபித்து விட்டாயிற்று. அசோகன் எழுத்துக்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முந்தையது நம்முடையது. கிமு 600 என்பது நிரூபணமாகிவிட்டது. நாம் கீழடியின் 200 வருடங்களுக்காக மட்டுமே தொடர்ந்து போராடி கொண்டிருந்தால் நாம் குமரிக்கண்டத்தை விட்டு விடுவோம். குமரிக்கண்டம் மிக முக்கியமானது நமக்கு. குமரிக்கண்டத்தை நிரூபிக்கவில்லை என்றால் தமிழன் நாடோடியாக வந்தவன் என்பது நிரூபணமாகிவிடும். அதனால் நாம் இப்போது நம்முடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில், அபாய கட்டத்தில் இருக்கிறோம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி வாய்ப்பு. இதற்காக எல்லோரும் சேர்ந்து ஊர் கூடி தேர் தள்ள வேண்டும் என்பார்கள். இதற்கு நாம் போராட வேண்டியதில்லை. அரசாங்கம் நிச்சயமான இதற்கான முன்னெடுப்புகளை நடத்தும்.
நம்முடைய பணி ஒவ்வொருவரும் அதில் உண்மையான ஆர்வத்தோடு அதை பற்றி தெரிந்து கொண்டு நமக்கு தெரிந்த தரவுகளை நாம் பகிர்ந்து கொண்டு, ஏனென்றால் இங்கு வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள். நானெல்லாம் முன்பு எங்காவது பேச அழைத்த கல்லூரிக்கோ எங்காவது பேச அழைத்தால் உட்கார்ந்து இப்போ ஒரு 100 புத்தகங்களை புரட்டி பேப்பரை எடுத்து இதில் 2 வரி அதில் 2 வரி எழுதி கொண்டு போக வேண்டுமே என்று யோசிப்பேன். இப்போது அப்படி இல்லை. மாதா பிதா குரு தெய்வம் போய் மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆகிவிட்டது. விரல் நுனியில் விஷயம் வைத்திருக்கிறீர்கள். நான் ஒரு தவறான தகவல் சொன்னால் உடனடியாக உங்கள் விரலில் விளையாடி உடனடியாக சொல்லிவிடுவீர்கள், இல்லை இந்த தகவல் தவறு என்று. இது ஒரு வகையில் நல்லது, உங்களுக்கு விஷயம் தெரிகிறது. ஆனால் எல்லா தரவுகளும் உண்மையானவை என்று தெரியாது. அதில் சொல்லப்படுவதை நீங்கள் அப்படியே நம்ப வேண்டிய அவசியமில்லை. அந்த சமயத்தில் அறிஞர்களின் புத்தகங்களை நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், எல்லோரும் விஷயம் தெரிந்தவர்கள், அதை நீங்களும் ஆராய்ந்து உங்களுக்கு தெரிந்த தகவல்களை ஒவ்வொருவரும் அந்த ராமாயணத்திலே அணில் மணல் கொண்டு வந்து சேர்த்ததைப் போல நாம் எல்லோரும் தெரிந்த தகவல்களை ஒன்று திரட்டி நமக்குள் இதற்கென்று குமரிக்கண்டத்துக்கென்று ஒரு குரூப் ஆரம்பித்து எல்லோரும் செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ என்ன தெரிகிறதோ சொல்லுங்கள். அகழ்வாய்வு ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் நிராயுத பாணியாக நிற்காமல் முழு ஆயுத பாணியாக தயாராக இருக்க வேண்டும். ஒரு யுத்தம் மாதிரி இது. உங்களிடம் எல்லா தரவுகளும் இருக்க வேண்டும். இது ஒருவர் வாட்ஸ்அப்பில் போடுகிறார், ஒரிசா பாலு ஐயா சொல்லவில்லை என்றால் குமரிக்கண்டம் பற்றி நமக்கு தெரிந்திருக்காதுன்னு. அடுத்த ஒருத்தர் போடுறார், என்ன செய்வது, யாழ்ப்பாணம் நூலகம்தான் எரிந்து விட்டதே, எந்த புத்தகத்தில் நாம் இதை தேடுவது என்று. அப்படி அல்ல. எரிந்து போனது போக மீதி இலக்கியங்கள் நமக்கு சான்றாக இருக்கும். நம்முடைய சங்க இலக்கியங்களை தினமும் படியுங்கள். ஒவ்வொரு இலக்கியங்களிலும் ஒவ்வொரு செய்தி பொதிந்து இருக்கிறது, தேடுங்கள். பாறை ஓவியங்களில் நம்முடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையும் இலக்கியங்களையும் ஓவியங்களையும் கல்வெட்டுக்களில் முந்தைய தொல்லியல் சான்றுகள் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தொல்லியலுக்கும் வரலாறுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், மண்ணுக்கு மேலே தெரிவது வரலாறு, மண்ணுக்கு கீழே இருப்பது தொல்லியல் என்று. தொல்லியல் சான்றுகள் இப்போது தேவையாக இருக்கிறது. இப்போ மண்ணுக்கும் கீழே போய் கடலுக்கும் கீழே தேட வேண்டிய ஒரு அவசியம் வந்திருக்கிறது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஏனென்றால் இந்த வழக்கின் விஷயம் முழுவதையும் அதற்கு தீர்ப்பு பெறுவதற்கு அவர் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் நாராயணமூர்த்தி சொல்ல கேட்டால் தான் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் வரும். நான் சொல்வதென்றால் இப்போ எனக்கு தொல்லியல் என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் அந்த துறைக்குள் போனேன். நான் எல்லாம் அப்போது கல்லூரியில் மெகனாஸ்கோல்டு படம் பார்த்து விட்டு புதையல் வேட்டை, தொல்லியல் என்றால் அதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் நாம் ஒரு உடுமலைப்பேட்டையில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிற பொழுது நமக்கு தொல்லியல் என்றால் அவ்வளவுதான் தெரியும். தோண்டுவதென்றால் ட்ரெஷர் ஹண்ட், தோண்டினால் புதையலுக்காகத்தான் தோண்டுவார்கள் என்று. போய் சேர்ந்த பிறகு எங்களை காடு மலைகளுக்குள்ளெல்லாம் அனுப்பினார்கள். நீங்கள் போய் ஆராய்ச்சி தொல்லியல் ஃபஸ்ட்டு வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வே, இந்த கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போக வேண்டும். நான் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து அடுத்த கிராமத்துக்கு போகக்கூடாது. வில்லேஜ் டு வில்லேஜ் போய் அந்த ஊரிலிருந்து போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப வேண்டும், இந்த ஊருக்கு நான் வந்தேன் என்பதற்கு சான்றாக. அப்படி என்ன கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேகரித்து, நதிக்கரையில் ஒரு நாகரிகம் இருந்ததுக்கு சான்று கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பானையோடுகள், அவர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் எல்லாம். நம் கோலமாவு செய்கின்ற வெங்கச்சங்கள் இருக்கிறத பாருங்கள், அதில் சின்ன சின்ன ஒரு நகம் மாதிரியான ஆயுதங்கள் செய்திருப்பார்கள். மைக்ரோலித்திக் டூல் என்று பேர். ஒரு இடத்தில் அது நிறைய கிடந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளவு டூல்ஸ் ஆயுதங்களை கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒரு பையில் எடுத்துக்கொண்டு என் மேலதிகாரிக்கு காட்டினேன். சார், மைக்ரோலித்திக் டூல், நகம் மாதிரி மாட்டிக்கொண்டு மிருகங்களின் தோலை கிழிப்பதற்கு உபயோகப்படுத்துது. எஸ், டூல்ஸ். அடுத்த கேள்வி அவர் கேட்டார், கோர் மெட்டீரியல் எங்கே? இந்த ஆயுதத்தை அங்கே தான் செஞ்சான்ங்கிறத நிரூபிக்கணும். ஆற்றுல அடிச்சுட்டு வந்திருந்தா அப்போ நாகரிகம் இங்கிருந்து நீங்கள் சொல்லுவீங்க 400 மைலுக்கு அந்த பக்கம் இருந்திருக்கும். ஸோ இதை செய்வதற்கான அந்த முழுமையான கல் அங்கு கிடைக்கிறதா? பெருமளவில் கிடைத்தால்தான் அங்கேயே அந்த தொழிற்சாலை இருந்திருக்கும், அந்த ஆயுதங்கள் செய்திருப்பார்கள். ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும். நாம் இப்போது கடலுக்கடியில் ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால், கடல் பூகம்பம் சமயத்திலோ அல்லது உங்களுக்கு சுனாமி சமயத்திலோ வேற எங்கிருந்து அடித்துக்கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கலாம். நமக்கு அங்கே சரியான தரவுகள் கிடைக்க வேண்டும்.
அதை யோசிக்க வேண்டும். நான் கர்நாடகத்தில் ஹம்பி என்கிற இடத்தில் பணிபுரிந்தேன். இது ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். அகழ்வாய்வு எவ்வளவு முக்கியம் என்பதற்காக சொல்கிறேன். நான் அங்கே போய் பணியேற்றும். அங்கே விருப்பாட்சா கோவில் என்பது மிக பிரசித்தி பெற்ற கோவில். அது எங்களுடைய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அறநிலையத்துறை அங்கு அவர்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் போய் சேர்ந்ததும் அந்த கோயிலை சுற்றி பார்த்து வரும்பொழுது ஒரு கல் சுவற்றிலே அவர்கள் ஒரு அறை மாதிரி தடுத்து அந்த அறநிலையத்துறைக்காக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், இது எல்லாம் எடுத்து விடுங்கள், கோவில் சுத்தமாக இருக்கட்டும் என்று. அதை நகர்த்தியதும் பார்த்தால் சுவற்றில் ஒரே ஒரு வரி தெலுங்கில் எழுதியிருந்தது, பிரபா தீர்த்தம். ஒரு கோயிலின் உள்ளே கருங்கல் தளம் போடப்பட்டிருக்கிறது, ஒரு சுவற்றிலே பிரபா தீர்த்தம் என்றால் தீர்த்தம் எங்கே இருக்கிறது இங்கே என்று. இல்லை, குளம் அந்த பக்கம் இருக்கிறது. இல்லை, இங்கே எதற்கு எழுதுகிறார்கள்? பிரபா தீர்த்தம் என்ற ஒரு வரி இங்கே ஏன் எழுதியிருக்கிறார்கள்? இங்கே ஏதாவது தீர்த்தம் இருந்ததா என்றால் இல்லை. அறநிலையத்துறையில் சொன்னார்கள், இந்த கருங்கல் தரை விஜயநகர மன்னர் போட்ட தரை, இங்கே தீர்த்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று. கொஞ்சம் அவர்களை சமாதானப்படுத்தி, இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறதா என்று ஒரு 2 கல்லை எடுத்து பார்க்கிறோம், இல்லை என்றால் விட்டு விடுகிறோம் என்றால் முடியவே முடியாது என்று உடனடியாக அவர்கள் ஹம்பி கலெக்டருக்கு ஃபோன் செய்து விட்டு, பெல்லாரி கலெக்டருக்கு. நம்முடைய நல்ல நேரம் பெல்லாரி கலெக்டர் மதுரைக்காரர், மனோகரன் பெயர். உடனடியாக தொலைபேசியில் அழைத்தார். என்ன மூர்த்தீஸ்வரி, ஏதோ நீங்கள் கோயிலை இடிக்கிறீர்களாம், அறநிலையத்துறையிலிருந்து புகார் வந்து விட்டதுன்னார். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சேன், பிரபா தீர்த்தம் கண்டுபிடிச்சேன்னு ஒத்த வரியே நான் டெல்லிக்கு எழுத முடியாது. அப்போ பிரபா தீர்த்தம் எங்கன்னு கேட்பாங்க. நான் வடிவேல் மாதிரி கிணறு காணாமல் போச்சுன்னு சொல்ல முடியாது சார், நான் பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி தளம் போட்டு கொடுத்துட்றேன். சரி, நான் கேம்புன்னு சொல்லிடுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன், இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் டைம், எவ்வளோ தோண்ட முடியுமோ தோண்டிக்கோங்கன்ட்டார். அவ்வளோதான். நல்ல வேலை 200 ஆட்கள் இருந்தாங்க தொல்லியத்துறையில வந்து, இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. அங்கே வந்து அவங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க, எங்களுக்கு பர்மனெண்ட் வேணும். அதனால் காலையில் வருவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, உட்காந்துருப்பாங்க, சாயங்காலம் போயிடுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கவர்மெண்ட். என்னால் அவங்கெல்லாம் தமிழ்காரங்க ஹம்பியில். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே பாரு, நான் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், நீங்கள் எல்லாம் தமிழ்காரங்களாக இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு வேலை செய்யுங்க, வேணா அதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கிக்கிங்க, இதை மட்டும் தோண்டி பார்த்துட்டு மூடி கொடுத்துடணும். எல்லா ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து ஒரு கல்லாக பேத்துட்டா அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டெப்டு டேங்க் படிக்கட்டு போகுது, தண்ணி நிற்கிற இது. அந்த டேங்க்குக்கு தண்ணி வர இடத்துல ஒரு நந்தி, அந்த நந்தி வாய் வழியாக தண்ணி வந்து விழுகிறதுக்கு ஒரு வழி, எங்கிருந்தோ தண்ணி கொண்டு வந்து விட்டுருக்கா. ஒரு தீர்த்தம் இருந்திருக்குதாங்க. அது சைடில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உருவச்சிலைகள், நெல்லு குத்துற பெண்ணு, கோலாட்டம் ஆடுற பொண்ணு, குதிரை மேலே போகிற பெண்ணு, கத்தி எடுத்து சண்டை போடுற பெண்ணு, அனைத்து பரிமாணங்களையும் காட்டியிருக்காங்க. அக்வாட்டிக் தண்ணியில் வாழக்கூடிய எல்லா மீன்கள், ஆமை, நண்டு எல்லாம் காமிச்சிருக்கிறோம். இத்தனை கலை சிறப்பு மிக்க ஒரு இதை வந்து மண்ணை போட்டு மூடி அது மேலே கல்தரையும் போட்டு அந்த பழைய தூக்கி விஜயநகர மன்னர் மேலே போட்டோம். இது செஞ்சது அறநிலையத்துறை, அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அறநிலையத்துறை அவங்க. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி போனாலும் 2017க்கு முன்னால் இருந்த ஹம்பியில் அந்த இது இருக்காது, ஸ்டெப்டு டேங்க் இருக்காது. விருப்பாட்சா டெம்பிள்குள்ளே உள்ள நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 2017க்கு அப்புறம் அது நடந்தது. இப்போ இந்த அகழ்வாய்வு இது செய்யலைன்னா அந்த ஒரு இது அப்படியே போயிருக்கும், யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதுக்கு மேலே இன்னும் 2 கட்டடங்கள் கட்டியிருப்பாங்க, அது போயிருக்கும். அதனால் அகழ்வாய்வு எவ்வளோ முக்கியன்றதை நான் இதை சொல்கிறேன். நம்ம தோண்டாமல் பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்மளாக வந்து இருக்குன்னு ஒருத்தர் சொல்லி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி ஆர்கியூமெண்ட்னால ஒரு பிரயோஜனமே இல்லை. அவங்க வாதாடுறவங்கள வாயை அடைக்கணும்னா நம்ம அதை நிரூபித்து காட்டணும். நம்ம நிரூபித்து நம்முடைய தமிழோட தொன்மையை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம தொன்மை நிரூபிக்கப்பட்டு என்னைக்கு சிவகலை இரும்புக்கு 5000 வருடம் சொல்லி நமக்கு அறிவியல் பூர்வமாக கிடைச்சதோ நிரூபிச்சிட்டோம். ஆனால் ஒரு சிவகலை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே தொன்மை பரவி கிடக்குதுன்னு நம்ம சொல்லணும்னா நம்ம வந்து இந்த அகழ்வாய்வுக்கான முழு சப்போர்ட்டையும் கொடுக்கணும். நம்ம அதற்கு வந்து அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். இதை நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எடுத்து ஒரு டிபேட்டை ஆக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி செய்யாமல் எல்லோரும் சேர்ந்து, அந்த காலத்தில் செய்வாங்க எல்லோரும் பணி. அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீதியெல்லாம் பெருக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகும், கவர்மெண்ட் செய்யணும் முனிசிபாலிட்டி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதில் இன்னொரு தடை என்ன இருக்குன்னா, அகழ்வாய்வு நடக்கிற இடத்துக்கே நம்மளை மாதிரி பொதுமக்கள் விட மாட்டாங்க. எங்களை மாதிரி தொல்லியலாளர்களையே ஒருத்தர் அகழ்வாய்வு செய்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டார்.
இதை சொல்ல முடியாது, இல்லை இது வந்து நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறேன் அப்போ பார்த்துக்குங்க அப்படின்பாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அது சர்ச்சையாகுது. அதனால் வந்து அகழ்வாய்வு செய்கிற பொழுது அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு சீசன் முடிந்ததுமோ அதை பற்றிய தகவல்களை கொடுக்க வேண்டும். நிறைய அகழ்வாய்வுகளுக்கான ரிப்போர்ட் வரதில்லைங்கிற ஒரு குறைபாடும் இருக்குது. அது இல்லாமல் மிக விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். கொடுமணலில் கிடைத்த பொருட்களை வைத்து கொடுமணலிலேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டால் நம்முடைய வரலாறு நமக்கு தெரியும். கீழடி அருங்காட்சியகம், அரிச்சநல்லூர் அருங்காட்சியகம் மாதிரி பொருந்தலிலும் கொடுமணலிலும் அருங்காட்சியகம் வந்தால் நன்றாக இருக்கும். இதற்கு நாம் எல்லோரும், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், தொல்லியல் துறை, மற்ற உங்களை மாதிரி இலக்கிய துறையில் இருப்பவர்கள், முக்கியமாக தமிழ் இலக்கியங்களிலிருந்து செய்திகள் எடுத்து ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொண்டு இந்த பணியை நிறைவுற செய்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.